கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே தேவனுடைய வார்த்தைகளை மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உறங்குவதற்கு முன் உன்னதரோடு என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திங்கட்கிழமையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க முன்பாக நாம் ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான அதிசயமான நல்ல வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம், தெய்வ சந்தோஷம் உடைய வார்த்தையில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த வேளையிலும் உங்களுடைய வார்த்தையின் மூலம் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை கற்றுத்தாரும். ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால் இருதயம் கடினப்பட்டு போகாதபடி இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள் என்ற வசனத்தின்படி ஒரு நாளும் உடைய சத்திய வசனத்தை நாங்கள் தியானிக்க, அவைகளின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள நீரே எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஜீவ வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாடி தேவநாமத்தை மையப்படுத்தலாம். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருக்கிறேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருக்கிறேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருக்கேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைகிறேன். நான் நிம்மதி அடைகிறேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருக்கேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன், நாளும் பின் தொடரேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்டேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் நல்ல மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீர், அழைத்து செல்லுகின்ற நல்ல ஒரு தலைவனாக அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்க்கையின் நிறைய தீபம் அவர்தான். இரக்கத்தின் சிகரம் பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து ருசித்து பரவசம் அடைய தேவன் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். மேலான வார்த்தைகளை நாம் இந்த நாளிலும் கடந்து செல்ல தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம் தொடர்பதனையாக மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின முதல் பிரசங்கம், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, ஆகவே நீங்கள் மனம் மாற வேண்டும் என்கிற கட்டளையை அவர் அறிவிக்கின்றார். இதுதான் பிரசங்கத்தினே தொடக்கமாக இருக்கிறது. மனிதன் மனம் மாறி இருக்கிற நிலையிலிருந்து தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட வேண்டும், தேவ ராஜ்யத்திலே அவன் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் மனிதர்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டு அதிலே வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள்.
இங்கே மனம் திரும்பும் பொழுது பரலோக வாழ்வை நாம் அனுபவிக்கிறோம். இந்த உலகம் ஒரு ராஜ்யத்தை நமக்கு காண்பிக்கிறது. பரலோக ராஜ்யம், பூலோக ராஜ்யம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அரசாங்கம், ஆளுகை செய்கின்ற நபர்கள், அதனுடைய முறைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிறோம். பரலோகத்தின் ரகசியங்களை இந்த உலகத்திலே அறிவிக்கும்படி, பரலோக ராஜ்யத்தை பூலோகத்திலே அனுபவிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டார். இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஸ்லாக்கியம். இப்ப ராஜ்யம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நம்முடைய மனதிலே கேட்கிறவைகளை குறித்த ஒரு தெளிவு அடையும் பொழுது மனம் மாற ஆரம்பிக்கிறது. தேவன் அவர்களை ஆள ஆரம்பிக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அவருடைய சத்தத்துக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்கும் பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே அவனுக்குள்ளே வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எதை சாப்பிடுறதும், குடிக்கிறதும், தூங்குறதும், எழுந்துகிறதும் கிடையாது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற தெய்வீக சமாதானம், சந்தோஷம். ஒரு வேலையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், எந்த செயலா இருக்கட்டும், ஒரு சமாதானம், சந்தோஷம் இல்லைன்னா அது தேவன் நம்மை ஆளுகின்ற சித்தம் அல்ல. தெளிவா புரியணும். உலகம் நம்மை பல விதங்களிலே ஆளுகை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. நாம் சிக்கிக் கொள்ளாதபடி தேவனுடைய வார்த்தைகளையும், தேவனுடைய ராஜ்யங்களையும், அதை குறித்த திட்டங்களையும், அந்த ராஜ்யத்திற்கென்று இருக்கின்ற அந்த சட்ட திட்டங்களையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதிலே பிசாசின் தந்திரங்கள் ஏராளம். சத்தியத்தை மறைத்து அநியாயத்தினால் அடக்கி வைக்கின்ற எந்த அவபக்திக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டு தேவனே அதை வெளிப்படுத்த சித்தமானார். அதுதான் ரோமர் 1:17. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் பழிக்கும். நீ நம்பினேன்னா உன் வாழ்க்கையில் அது கெட்டதா இருக்கட்டும், நல்லதா இருக்கட்டும், எதை நம்புறியோ அது உன் வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா நம்முடைய மனது அந்த நிலையில தான் தேவன் படைத்திருக்கிறார். அப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய அந்த சட்ட திட்டம் என்ன என்பதை சரியா புரிந்து கொள்ளலன்னா கிருபை வேலை செய்யாது. வேற ஒண்ணும் கிடையாது. தாழ்மை உள்ளவர்களுக்குத்தான் கிருபை என்று சொல்லப்படுகிறது. ஆனா கிருபைன்னு சொல்லி எல்லோரும் இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நமக்கென்று ஒரு திட்டம், நமக்கென்று ஒரு நோக்கம், நமக்கென்று ஒரு சட்டம், நமக்கென்று ஒரு மிகப்பெரிய வரைபடம், நமக்கென்று ஒரு நிலையான ஒரு வாழ்வை தேவன் முன்குறித்திருக்கிறார். அதனால சொல்றாரு, அழைத்தார், முன்குறித்தார் உன்னை ஆசீர்வதிக்க. எல்லோரும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அவர் நினைச்சா எல்லாத்தையும் மாத்திடலாம் ஒரு நிமிஷத்துல. ஆனா எந்த விதமான சுயத்திலும் அவருக்கு தலையிடுறது கிடையாது. ஏன்னா தன்னை மாதிரியே மனுஷனை படைச்சதுனால அவன் சுயமாய் சிந்தித்து அவன் தன்னுடைய மனதிலே தன்னை ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் உலகத்திலே அப்படித்தான் தேவன் என்ன பண்ணார், இஸ்ரவேல் மக்களை நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். இந்த உலக ராஜ்யத்திலே மனிதனுடைய எண்ணங்கள் பாருங்க. ஆதியில படைக்கும் பொழுது ஆதியாகமம் 6:5 பாத்தீங்கன்னா, மனிதனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். இன்றைக்கு நம்மை தேவன் உருவாக்கினதற்காக நம்முடைய செயலை பார்த்து மனஸ்தாபப்படுகிறாரா என்பதை சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் ஆளும் பொழுது தேவனுடைய கிருபைக்குள்ளே நாம் இருக்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருப்போம். தேவன் ஆளுகிறார் என்றால் தேவ வார்த்தையை விட்டு வெளியே நாம் போக மாட்டோம். தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாக வாஞ்சிப்போம். நாம் தேவனை விட்டு தூர போகிறோம் என்றால் தேவனுடைய வார்த்தையை கேட்க மறுக்கிறது, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்காமல் வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே தேவ ராஜ்யம் என்பது தேவன் இருக்கிற இடத்தை குறிக்கிறது. தேவன் எங்கே இருக்கிறார், எனக்குள்ளே அவர் இருக்கிறார் என்று புதிய உடன்படிக்கை தெளிவாக சொல்லுகிறது. எல்லாருக்கும் ஒரே தேவனும் ஒரே பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அப்ப தேவன் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொண்டு அவருடைய சட்டதிட்டங்களின்படி என்னை நான் ஒப்பு கொடுக்காவிட்டால் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டவர்களாக நாம் இருப்போம். அதைத்தான் ரோமர் 12:1-2 சொல்லுகிறது. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஏதோ பேண்ட் அடிச்சு பாட்டு பாடி ஆடி அந்நிய பாஷையில அப்படியே அலங்காரமா இருந்து 1 மணி நேரம் அப்படியே பிரசன்னத்துல பாட்டை மாத்தி மாத்தி பாடி ஆடி சந்தோஷப்படுகிற பரவசப்படுகிற அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும், இங்கே வேதம் சொல்லுகிறது உங்கள் சரீரங்கள் அப்படின்னா உங்கள் அவயவங்கள் ஒவ்வொன்றிலும் தேவனை கனப்படுத்தும் விதங்களிலே உங்கள் செயல்பாடுகள் வழிபாடு முறைகள் இருக்க வேண்டும். அப்ப தன்னை விட்டு போடுகின்ற பலி என்று சொன்னால், எப்படி அன்றைக்கு ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளையை பலி செலுத்த எடுத்துக்கொண்டு போகும் பொழுது அவன் ஒண்ணுமே பேசல பாருங்க. என்ன டேடி, கட்டை இருக்குது, நெருப்பு இருக்குது, பலிக்கான ஆடி எங்கன்னு கேட்கிறான். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லிட்டு நேரா கொண்டு போறான். அவன் மேலேயே கட்டையை வச்சு, இவனை தான் கட்டி வெட்ட போறான், ஆனா அவன் மேலேயே கட்டையை வச்சு அவங்க மேல கொண்டு போகும்போது அவனுடைய நிலைகள்லாம் எண்ணி பாருங்க. கட்டும் போது எப்படி இருந்திருக்கும்? ஒரு வார்த்தை பேசலங்க அப்பாவுக்கு விரோதமா. அப்போ தேவன் அங்கே பார்க்கிறார், என் சொல்லுக்கு இவன் கீழ்ப்படிந்தபடியினால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று சாட்சி பெற்றான். அன்புக்குரியவர்களை, நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவன் சொல்லுவதை விட்டு விலகாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய ராஜ்யம், தேவன் ஆளுகிற விதம். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவன் இருக்கிற இடம், தேவன் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை முறை. இன்றைக்கு உலகத்திலே பல அட்வான்ஸ், அதாவது அறிவு பெருகி போகிவிட்டது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செய்தியை கேட்க தேவன் கிருபை செய்தார். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகத்துல நிறைய அறிவு என்னன்னா, இயேசு கிறிஸ்தவன்னு பேர் வச்சுப்பாங்க, ஆனா இயேசுவை தெய்வமா ஏத்துக்க மாட்டாங்க, அவரை நம்புறதே கிடையாது. கழுத்துல சிலுவை போட்டிருப்பாங்க, சிலுவையில மரித்த இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் தெரியாது. இன்னைக்கு தவறான ஸ்டேட்மெண்ட்டுங்க நிறைய. கிருபை கிருபை என்று சொல்லி தேவனுடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் இருக்கிற இடத்திலேயே செய்கின்ற நிலைகள் மாத்திரமல்ல, எப்படி இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளுவார். அப்ப இந்த முறைகள்லாம் ஆண்டவர் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நாடோறும் தேவனை பற்றுகிற அந்த விசுவாசம் எப்பொழுது வரும்? வார்த்தையை தியானிக்க ஒவ்வொரு நாளும். அதனுடைய அதாவது தேவனுடைய ராஜ்யம்னா தேவனுடைய வார்த்தையை ஆளுகிற ஒரு நிலை, அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்கிற பாட்டுல 1 சாமுவேலின் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைக்கும் பொழுது அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்தருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். மோசே மூலமாக சீனாய் வனாந்தரத்திலே தேவன் பேசி அவர்களுக்கு அறிவிக்கின்ற ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். இதில் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, அவருடைய வார்த்தையை கேட்கிற அனுபவம் மிக மிக அவசியம். என் உடன்படிக்கையை கை கொள்ளுவீர்கள், ஆனால் அவர் என்ன சட்டதிட்டம், அவருடைய நிபந்தனைகள் அல்லது நிபந்தனையற்ற அவருடைய கிருபைகளுடைய வார்த்தைகள் எல்லாம் என்ன என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது, சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. பூமியில் எங்க போனாலும் நமக்கு தேவ தயவும் தேவனுடைய கிருபைகளும் விளங்குவதற்கு நாம் அவருடைய ராஜ்யத்துக்குள் இருந்தாலே போதும். வெட்டி முறிக்க வேண்டியதே அவசியம் இல்லை. இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், இதை பண்ணிட்டா எனக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட, நாம் தேவனுக்குள் இருந்தால் தேவன் பார்த்து கொள்ளுவார். இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான் நடத்துறாரு. நிறைய எக்ஸாம்பிள்லாம் நம்ம அந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையில வாழ்ந்த நிலையை நம்ம பார்க்கும்போது நமக்கு எடுத்துக்காட்டுகளாக, நமக்கு திருஷ்டாந்தங்களாக, நமக்கு மாதிரிகளாக தேவன் தந்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே தானியேலை குறித்து நான் உங்களோடு கூட பேசினேன். தேவனுடைய ராஜ்யம் அது நித்திய ராஜ்யம், தலைமுறை தலைமுறைக்கு நிற்கக்கூடிய தேவனுடைய ராஜ்யம். அவருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். இந்த ராஜாவுடைய தீர்மானங்களை குறித்து சொல்லும்போது அநேக விஷயங்களை நாம் அங்கே பார்த்தோம். தானியேலை குறித்து, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் என்ன வெட்டி முறிக்கிற வேலை செய்ய? அவர் ராஜ்ய பாரத்துல 120 பேருக்கு மிகவும் அதிகமாய் 3 பிரதானிகளிலே இவன் முக்கியமான பிரதானி.
அப்படிப்பட்டவனை எதினாலே குற்றம் சாட்டி அவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்ற பிசாசின் தந்திரங்கள் அங்கே மனிதர்கள் மூலமாக ராஜ்யத்திலே ராஜாவின் உத்தரவின்படி இவன் தேவனுடைய காரியங்களிலே இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி வேற விஷயங்களிலே இவனுடைய ஒரு குற்றமும் காணல, குறையும் காணல. அவன் அவ்வளவு உண்மை உள்ளவனா இருந்தான். ஆனா அவனுடைய தந்திரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவனை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபிக்கிற ஜபத்தை சொல்லி அவ்வளவு பெரிய ஆளு 3 வேளை ஜெபம் பண்ணானாங்க. எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தவன் தெரியுமா அவன்? அந்த ராஜ்யத்துல வரவு செலவு கணக்கு பார்த்து ராஜாவுக்கு எந்த விதமான நஷ்டம் வந்துடக்கூடாது நாட்டுல என்று சொல்லி 120 பிரதானிகளுக்கு மந்திரிகளுக்கு பிரதான மந்திரியான 3 பேர்ல ஒருத்த இந்த தானியேல் விசேஷித்தாவியுடையவன். ராஜாவே சொல்றாரு, இவனை பத்தி சாட்சி சொல்லும் போது இவன் விசேஷித்தாவியுடையவன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே 4வது வசனம் சொல்லுது, இவன் உண்மை இல்லவன், ஒரு குற்றமும் நான் இவனிடத்தில் கண்டதில்லை, ஒரு குறையும் சொல்ல முடியாது. 3 வேளை அவன் ஒவ்வொரு நாளும் அவன் செபிக்கிறான் முழங்கால் படியிட்டு, இடைவிடாமல் என்னுடைய மக்கள் என்னுடைய இன மக்கள் எப்படியாவது அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனை நோக்கி தேவனோடு உறவு கொண்டவனாக இருந்தான். நம்ம என்னங்க இன்னைக்கு ஆண்டவரோடு கூட பேசி இருக்கிறோம். காலையில இருந்து இந்த நாள் எடுத்துக்கலாங்க. காலையில எழுந்த நாம் இதுவரைக்கும் தேவனோடு என்ன பேசி இருக்கிறோம், என்ன காரியங்கள் நமக்கு நடந்திருக்கிறது, தேவன் நமக்கு என்ன சத்தம் கேட்டிருக்கிறோம், தேவன் பேசி இருக்கிறார்கள், அது நாம் அவரோடு பேசி இருக்கிறோமா? நாம் என்ன பண்றோம், நம்முடைய காரியங்களை நாமே கேட்காம சிலர் கேட்கணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு ஜபங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு உங்களுக்காக நான் எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? வேதம் சொல்லுது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் ஜெபம் தான் உனக்கு சரியாக இருக்கும். அதனால மற்றொரிடத்துல ஜெபிக்கிறது தவறல்ல. குழந்தையா இருந்தால் குழந்தை அனுபவத்தில் உள்ளவர்கள் நாம் ஜெபிப்பது தவறல்ல. வளர்ந்திருக்கிற அநேக ஆண்டுகள் கிறிஸ்துவை அறிந்திருக்கின்ற தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்திருக்கிற நாமே இந்த காரியம் அன்புள்ள இயேசு சுவாமி, சுவாமினா பிசாசுன்னு அர்த்தம், அன்புள்ள இயேசு பிசாசேன்றோம். சரியா? இந்த வேத அறிவு தேவனை குறித்த காரியங்கள் நமக்கு இன்னைக்கு நிறைய குறைவா இருக்குது. இதெல்லாம் புரியணும். வேதத்தின் சரியான மகத்துவங்களை காண ஒவ்வொரு நாளும் தேவ சத்தம் கேட்டு பழகணும். நாடோறும் ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணும் போது எனக்கு ஆவியான உணர்த்தின ஒரு வசனம், பாவத்தின் வஞ்சனை ஏமாத்துறதுன்னா தெரியுமா? இருதய கடினம், சொன்னா கேட்கறது கிடையாது. இன்று சொல்லப்படும் அளவும் நீங்கள் என்ன பண்ணுங்க, நாடோறு ஒருவருக்கு ஒரு சபை கூடி வருதுல எதுக்கு தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கூடி ஜாலியா விளையாடிட்டு சந்தோஷப்பட்டு சாப்பாட்டு போறதுக்கு இல்ல. ஒரு ஐக்கியம் எதற்கு தெரியுங்களா? எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுது. அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். ஃபெலோஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு மூஞ்சில பாரு கருப்பா இருக்குது, உன் முடி பாரு கொஞ்சம் அப்படி கோணையா இருக்குது, கொஞ்சம் சரி பண்ணு, அங்க பாரு ஜாக்கெட் திரும்பிட்டு இருக்குது, அப்படிலாம் நம்ம சரி செய்யும்படியாக ஒருவர் குறையை ஒருவர் அறிக்கிட்டு ஒருவருக்காக ஒரு ஜெபம். இதுதான் யாக்கோபுல சொல்றாரு, வியாதி இருக்குது, பிரச்சனை இருக்குது, கஷ்டம் மறையில, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், சபை மூப்பரு சபை எல்லாம் உட்கார வச்சு அங்க நீ பண்ணேன்னா உனக்கு விசுவாசம் வளரும். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க, உங்க ஊக்கமான வேண்டுதலுக்கு தேவன் திறந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இங்கே சொல்லும் பொழுது ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவன், நாளானது எவ்வளவாய் பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுகிற ஒரு இடம் தாங்க சபை. ஒன் மேன் ஷோ கிடையாது. ஒரு மனுஷன் பேசுறது மற்றவங்க எல்லாம் கேட்டு ஆமே நாமே நல்லுலையா போட்டு போறது இல்ல. ஆனா நமக்கு என்ன, அது பழகிட்டோம். மதம் வேற மார்க்கம் வேற. இன்னைக்கு மதத்துல நாம் மதம் பிடித்தவர்களை போல என் மதம் ஏன் சபை என்னுடைய ஆளு உன் ஆளு, தேவ ராஜ்யத்துல நான் இருந்தேன்னா மத்தவங்க வரமாட்டாங்க போல. அவர் இந்த சபையை சேர்ந்தவர், அந்த சபை. தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஆளுகின்ற ஒரு ஆளுகை தன்மை. வேற யாரும் நம்ம ஆளக்கூடாது. அதிகாரங்கள் நம்ம ஆளலாம், ஒரு லிமிட் இருக்குது.
தேவனுடைய ஆளுகைக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இஸ்ரேல் மக்கள் அப்படிதான் பண்ணாங்க. அதான் நிலையை தான் நான் இப்ப நான் உங்களுக்கு அறிவிக்க வேண்டும் விரும்புறேன். நம்மளையே சம்பத்து ராஜ்யம் அப்படின்னு சொன்ன தேவன் அப்படியே வரும் பொழுது சாமுவேல் காலத்துல இஸ்ரேல் மக்கள்லாம் போய் இடத்தெல்லாம் பங்கிட்டு கொடுக்குறாரு, அப்படியே வளர்றாங்க, கவுண்டிங் நடக்குது. அதுக்கப்புறம் யோசுவா மூலியமா பிரிச்சுலாம் கொடுக்குறாரு, எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் காலத்துல சாமுவேல் ஆள்றாரு. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞான திருஷ்டிக்காரர்கள் மூலமா ஆண்டு கொண்ட தேவன், தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். இங்கே கடைசியில என்ன பண்றாங்க, ஜனங்கள் எல்லாம் எங்களை நடத்துறதுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணும்னு விரும்புறாங்க. அப்ப சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். சாமுவேல் கிட்ட வர்றாங்க, கேக்குறாங்க. சாமுவேல் அதுக்கு பதில் சொல்ற பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல, இஸ்ரவேல் மேல் நியாயாதிபதிகள் தன் குமாரரை அவன் வைத்தான், ஆனாலும் இதோ நீர் முயற்சியில் இருக்கிறபடியே நியாயம் விசாரிக்கிறது ஏற்படுத்த வேண்டும். 6வது வசனம் பாருங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. என்ன பேசுறீங்க நீங்க? ராஜா வேணுன்றீங்க? தேவன் தெளிவாக தானே சொல்லிட்டு இருக்கிறாரு, நடத்திட்டு இருக்கிறாரு தீர்க்கதரிசிகள் மூலமா. அப்போ அங்கே சொல்லும் போது சொல்றாரு, அது அவனுக்கு தகாததாய் காணப்பட்டது. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் பேசுறாரு பாருங்க. ஆண்டவருடைய அந்த கேரக்டர்ஸ் பாருங்க. இதுல ஆண்டு சொல்றாரு, சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் அவர்கள் தள்ளினார்கள். அப்போ ஒரு மனிதனை தேவன் ஆளுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். ஒன்னு நாமே ஆள்றது, இன்னொன்னு பிசாசு என்ன ஆள்றது, இன்னொன்னு தேவன் ஆள்றது. இன்னைக்கு நம்மளை யார் ஆள்றா? தேவன் ஆளுவது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில தான் இருக்கும். தேவனுடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படுவது என்பது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இயங்குகின்ற ஒரு வாழ்க்கை முறை. இதுல மாற்றமே கிடையாது. இயேசு தெளிவாக ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால வருகிற நாட்கள்ல இந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், இந்த ராஜ்யம் தான் இப்ப நம்ம என்ன அடிப்படையான காரியங்களே நான் ஒரு சில காரியங்கள் தகவல்களை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ப ஆண்டவர் இங்க பாக்குறோம், என்ன தள்ளல, உன்ன தள்ளலப்பா, அவங்க என்னையே தள்ளிட்டாங்கப்பா. அப்ப தேவன் ஒரு மனிதனை ஆண்டு கொண்டு இருக்க மனிதனுக்கு தெரியல பாருங்க. அவங்க எல்லாம் மனுஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவரு மோசமானவர், இவர் இப்படி எல்லாம் பண்ணுவாரு, அவர் அப்படி எல்லாம் பேசுவாருன்னு சொல்லி அந்த சாமியுடைய பிள்ளைகளை அவங்க அங்கீகரிக்கல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணும்பா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவர்களை ஆளுவதற்கு ராஜா வேண்டும் என்னும்போது ஆண்டவர் வேற கூலா, அப்படியா, ரைட் ஓகே, அவங்க சொல்றதெல்லாம் கேளுப்பா, செய்வா, ஓகே பண்ணு அப்படின்ட்டாரு. தேவன் ஆளுகின்ற அந்த ஆளுகையை விட்டு தன்னை ஒரு மனிதன் ஆள வேண்டும் என்று விரும்பின இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு மனிதனை ஏற்படுத்துகிறார். அதுவும் ஆளணும்னு ஆசை இருக்குது, ஆனா முறை தெரியாது. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி ஃபாலோ பண்றது ஒண்ணுமே தெரியாது பாருங்க. ஆனா ஆளணும், அதிகாரத்தில் இருக்கணும், அது மட்டும் விரும்புறான் மனுஷன். இப்படி விரும்பும் பொழுது கடைசியில இந்த 10ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இந்த எல்லாரையும் உட்கார வச்சு இவங்க எப்பவும் பழைய ஏற்பாட்டு காலத்துலயும் சரி புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து காலத்து வரைக்கும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணோம்னா குலுக்கி போட்டு சீட்டு போட்டு குலுக்கி போடுவாங்க. அப்படி போடும்போது பென்யமீன் கோத்திரத்துக்கு யார் ராஜாவாக்கலாம் அப்படின்னு சொல்லி பென்யமீன் கோத்திரத்துக்கு விழும் அந்த சீட்டை எடுத்து. அப்ப அந்த பென்யமீன் கோத்திரத்துல ஆண்டவர் தெளிவா ஆளையும் சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல 16 வாசிக்கிறேன் பாருங்க. நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். கடவுளை அனுப்புவாராம். அவனை என் ஜனமாகி இஸ்ரவேல் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் உங்களை நடத்துவான் என்று அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார் சாமுவேலுக்கு. சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில் சொல்றாரு, இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவன் தான் என்று கேட்டார் என்று சொல்லுகிறார். என் ஜனத்தை ஆளுவான் என்றார். அதுக்கப்புறம் அவனை பார்த்துட்டு அப்படியே தேவன் அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பென்யமீன் கோத்திரத்துக்கு அதுக்கப்புறம் காலையில எழுந்து பேசுறாங்க, திருப்பி போறாங்க. 10ஆம் அதிகாரம் 21-22 பாத்தீங்கன்னா
பென்யமீன் கோத்திரத்தை அவர்கள் குடும்பங்களினுடைய சேர பண்ணி மாத்திரி குடும்பத்தின் மேல் கீசின் குமாரனாகிய சவுலின் மேல் சீட்டு விழுந்தது. அவனை தேடின போது அவன் அகப்படவில்லை. அவன் அபிஷேகம் பண்ண சொல்லிட்டார் முதல்ல. இப்ப குலுக்கி போட்டு சீட்டு போட்ட உடனே சவுல் தான் ராஜாவாக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் தெளிவா சொல்லி கொடுக்குறாரு. இப்ப சவுலை தேனா சவுல் போய் ஒழிஞ்சுன்னுக்கிறான். இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா ஆண்டவர் நிறைய பேர் அழைக்கும் போது எல்லாம் என்னால முடியாது, எனக்கு இது தகுதி இல்லை, நான் அந்த நாவு, நான் திக்குவாயி, நான் போய் பேச முடியுமா, ஐயோ என்ன விட்டுருங்க, எல்லாம் அப்படி பயந்து ஓடினவங்க தான். பேதுருல இருந்து எல்லாமே, பவுல் கூட அப்படிதான் இருந்தாரு. ஆனா தேவன் பயன்படுத்தின விதங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் கொண்டு வர்றாரு. சீட்டு விழுந்தது, அவன் எங்க இருக்கிறான்னா அதையும் கடவுள் பாக்குற. நிறைய பேர் நம்ம நினைச்சுன்னுக்கிறோம் கடவுள் நான் என்ன பண்றேன்னே எனக்கு தெரியாது. முதலமைச்சருக்கு அது கடந்த நாட்களில் பேசின ஒரு மிக முக்கியமான செய்தி, ஒரு 4 செவத்துக்குள்ள கணவன் மனைவி இருக்கிற வீடு, ஒரு பாத்ரூம், இது மட்டும்தான் வெளிப்படையா யாரும் கண்காணிக்கல. மீதி எல்லாம் நீங்க நடக்கிறது, உட்கார்றது, போறது, வர்றது எல்லாமே சிசிடிவில எல்லா இடத்திலும் பதிவாகுது, கண்காணிக்கப்படுகிறது. ஆனா இதுக்கு மேல வேதம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது, அவர் கண் உங்களை எல்லாரையும் பார்த்துட்டு இருக்குது. நீ என்ன பண்ற, பக்கத்து வீட்டுல போய் பேசும்போது என்ன பண்ற, 10 மணிக்கு மேல நீ போய் என்ன செய்யற, 11 மணிக்கு என்ன பண்ற, அந்த தனி ரூம்ல என்ன பண்ற, எல்லாத்தையும் தேவன் பாக்குறாரு. இவன் என்ன பண்ற, போய் ஒடிஞ்சிட்டான். ஆனா தெரியாதுன்னு நினைக்கிறான். கடவுள் எல்லாத்தையும் சொல்றாரு, வளரான இவன் தான் தெளிவா நீ ஞான திருஷ்டிக்காரங்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு. அன்னைக்கு எங்க பழைய ஏற்பாட்டிலேயே இந்த கதையில என்ன, புதிய உடன்படிக்கையில என் கூடவே இருக்கிறாரு. அவர் என்ன ஒரு ஞானத்தை, என்ன ஒரு தெளிவை நமக்கு தருவார். யோசித்து பாருங்க. தேவன் நம்மை காண்கிறார் என்கிற உணர்வு மிக முக்கியம். அவருடைய ராஜ்யம், அவர் நம்மை ஆளுவதற்கு நாம் விட்டு கொடுக்கணும். நீ பாதாளத்துல போய் படுக்கை போட்டாலும், வாழ்க்கை கூட்டை கட்டினாலும், நீ பாத்தீங்கன்னா வாரத்துல 7 நாள், 7 கிரகம், 7 கிரகம். இந்த கிரகம்லாம் ஒவ்வொன்றும், இன்னைக்கு மனுஷன் செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டான். இப்படி ஒவ்வொரு கிரகத்திலையும் போயிட்டு பிளாட் போட்டு இன்னைக்கு சேல்ஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ வானத்துக்கு ஏறி உன் கூட்டை கட்டினாலும் நான் அங்கே இருந்து உன்னை விழ பண்ணுவேன், அங்கேயும் நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை காண்கிறேன். நீ பாதாளத்திலே போய் படுக்கப்படலாம், அதெல்லாம் அவருக்கு தெரியும்ன்றாரு. அப்ப அவர் பாக்குறாரு, அவர் கவனிக்கிறாரு. எங்கும் அவருடைய கண்கள். இன்னும் விசேஷமா அதுல என்னன்னா, நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குதான். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வு ரொம்ப முக்கியம். இங்க 22வது வசனத்துல பாருங்க, அவன் இனிங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, எதுக்குனாலும் கடவுள் கிட்ட தான் போய் விசாரிப்பாங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இது மாதிரி இருக்குது, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் எப்படி, இப்ப நான் என்ன பண்ணணும் ஆண்டவர், எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. அந்த அனுபவம் பழைய உடன்படிக்கையில பாருங்க. கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்கள் இருக்கிற இடத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். எங்கெங்க என்னென்ன பண்றீங்கன்னு எல்லாம் பார்த்துனுகிறாரு. அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவள் நடுவே வந்து நின்ற போது ஜனங்கள் அவன் தோலுக்கு கீழா இருக்கத்தக்க உயரமுள்ளவனா இருந்தான், மிக உயரமான மனுஷன். அதுக்கப்புறம் 25ல பாருங்க, அவனுக்கு சட்டம் தெரியாதுன்னு சொல்லி சட்டத்துக்கு சொல்லி கொடுக்கிறார் தேவன். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை அவர்களுக்கு தெரிவித்து ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சன்னதியில் வைத்து ஜனங்கள் எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். உங்கள் வாழ்க்கையின் எல்லா சட்ட திட்டங்களையும் தேவன் எழுதி கொடுக்கிற முறைமையின்படி உங்கள் வாழ்க்கை அமைந்தால் அற்புதமா இருக்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அப்ப ராஜ்யம் என்பது தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய வார்த்தையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறை என்பதை நாம் உணர வேண்டும். அப்படிதான் செய்தாரு. அதுக்கப்புறம் அவனுடைய வழிகள் எல்லாம் சரியில்லைன்னொன்னே அடுத்தடுத்து மாத்துறாங்க. நிறைய சம்பவம்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கு தேவன் நம்ம என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ரத்தத்தினால் கழுவி, வெளிப்படுத்தல் 1:6, நம்மை அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி நம்ம என்ன பண்ணிட்டாரு, ராஜாக்களாக, ஆசாரிகளை நம்ம அபிஷேகித்திருக்கிறார். அப்ப ராஜான்னா நம்ம ஆளணும். என்ன ஆளுகை, தேவனுடைய ராஜ்யத்தை ஆளக்கூடிய ராஜாக்களாக ஆவிக்குரிய உலகத்திலே, இந்த உலகத்திலே வாழ நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உணர்வு ரொம்ப முக்கியம். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை அவருடைய வார்த்தையின் வசனங்களுக்கு நம்மை முழுவதுமாக விட்டுக் கொடுப்போம். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் தான் தேவனுடைய வார்த்தையினால் நடத்தப்படுகிற அனுபவம். ஆகவே ஆவியானவருடைய ஆளுகையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை விட்டுக் கொடுப்போம். தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்தரிப்போம். நாம் ஜெபிக்கலாம்.
பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோக ராஜ்யத்திலும் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டங்கள் நிறைவேறுவதாக என்று சொல்லிக் கொடுத்த ஆண்டவர், பல ரகசியங்களை எங்களுக்கு அறிவித்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை மனம் திரும்பி எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை விட வேண்டியதை விட்டு இன்றைக்கு கிருபை நாட்டில் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் சபை கூடி ஆண்டவரை அநேக மக்களாக ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் புத்தி சொல்லி கொண்டு எங்களை சரி செய்ய நீர் கொடுத்திருக்கிற வேத வசனங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். பாவத்தின் வஞ்சனையினால் இருதயம் கடினப்பட்டு போகாதபடி இன்று என்று சொல்லப்படும் அளவும் நாங்கள் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். எங்களை மாற்றுங்க. நாங்கள் அநியாயக்காரராய் அக்கிரமக்காரர்களாய் ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு விரோதமாய் ஆண்டவரே அக்கிரமிலும் பாவங்களை செத்து கிடந்தோம். ஆனால் கொரிந்தியர் 6:11 படி எங்களை கழுவி விட்டி உம்முடைய ஆவினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை கழுவி விட்டி எங்களை நீதிமானாக்கி விட்டீர். எங்கள் பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறீர். அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். அதை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். வார்த்தை பிடிங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை காண்பீங்க. வேற யார் பின்னாடியும் போயிடாதீங்க. வார்த்தை பின்பாக